சிம்ம ராசி 10ஆம் இடத்தில் சூரிய பகவான், ராசியில் கேத்து, 7ல் ராகு, 8ல் சனி பகவான். இந்த மாதம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்க பொறுத்த சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது. அதனால் ஏற்படுற நன்மையும் இருக்குது. பிரதான கிரகங்களை வச்சு தான் நம்ம மாத பலனை பார்க்க முடியும். இந்த பிரதான கிரகங்கள் நன்றாக இருக்குமானால் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை. 11ல் குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம். 10ல் சூரியன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அரசியலில் செல்வாக்கு மிக்கவர்களுக்கு செல்வாக்கு குறையாமல் பார்த்துக்கணும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார், சூரியன் 10ல் இருக்கார், குரு 11ல் இருக்கார். அப்படி பேலன்ஸ் பண்ணிட்டே போயிட்டிங்கன்னா இந்த வைகாசி மாதம் பிரச்சனை இல்லாத போயிடும். அனுமாரை போய் சேவிங்க. ஞாயிற்றுக்கிழமை அனுமாருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆஞ்சநேயர் சேவிங்க. வாழ்க்கை எங்கேயோ போயிடும். சூரியன் சுற்றி வரட்டுமே, அவர் தானே அனுமார். சிவன், சூரியன், அனுமார்.